ஓசூரில் 4ஆம் ஆண்டு ஸ்ரீ சீதாராம திருக்கல்யாண மகோத்சவம் ஏராளமானோர் பங்கேற்ற வழிபாடு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் 4வது ஆண்டாக ஸ்ரீ சீதாராம திருக்கல்யாண மகோத்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று ஸ்ரீ சீதாராமரை வழிபட்டனர். தொடர்ந்து 2 நாட்களாக ஓசூர் லோகஷேம பக்த மண்டலி டிரஸ்ட் சார்பில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மருதாநல்லூர் குரு கல்யாணராம சுவாமிகள் 7வது பீடாதிபதி மற்றும் குழுவினரால் அஷ்டபதி பஜனை, பஞ்சபதி, தியானம், திவ்யநாமம், டோலோத்சவம் உள்ளிட்ட பஜனைகள் மற்றும் வசந்த கேளிக்கை, பவளிம்பு உற்சவம் நடைபெற்றது. உற்சவத்தின் முக்கிய நிகழ்வில் அதிகாலை உஞ்சவிருத்தி, அபங்க பஜனைகள், திவ்ய நாட்டியம் நடந்தன. இதனைத் தொடர்ந்து சிறுவர்கள், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பங்கேற்ற முத்துக்குத்தல் நடைபெற்றது. பிறகு சீர்வரிசைகள் மற்றும் திருமாங்கல்யத்திற்கான சிறப்பு பூஜை நடந்தது. இதனைத் தொடர்ந்து இந்து வைணவ சம்பிரதாய முறைப்படி ஸ்ரீ சீதாராம திருக்கல்யாண வைபவமானது வேத மந்திரங்கள் முழங்க ஸ்ரீராமர் ஸ்ரீ சீதை பிராட்டிக்கு திருமாங்கல்யம் அணிவித்து மாங்கல்ய தாரண வைபவம் பக்தி பரவசத்துடன் நடந்தது. தொடர்ந்து பக்தர்கள் கலந்து கொண்டு நடன நிகழ்ச்சியுடன் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து அனைவருக்கும் அறுசுவை உணவு பிரசாதமாக வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ சீதாராமரின் அருளை பெற்று வழிபட்டனர். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே திருமணஞ்சேரி ஸ்ரீ சுகந்த பரிமளேஸ்வரர் கோவிலில் குவிந்த 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள். தமிழர்களின் பாரம்பரிய திருவிழாவான ஆடிப்பெருக்கு விழா மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பக்தி பரவசத்துடன் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே திருமணஞ்சேரி சுகந்த பரிமளேஸ்வரர் உடனுரை பெரியநாயகி அம்பாள் கோவில் குளம்கரை ஓரங்களில் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் திரண்டு சிறப்பு பூஜைகள் செய்து மலர்கள், மஞ்சள், குங்குமம் உள்ளிட்ட மங்கள பொருட்களால் வழிபாடு நடத்தினர். இயற்கை வளம் பெருகவும், விவசாயம் செழிக்கவும், குடும்ப நலன் நிலைக்கவும் இறைவனை வேண்டி பிரார்த்தனை செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வாக திருமணமான பெண்கள் தங்களின் கணவரின் நீண்ட ஆயுளையும் குடும்ப நலனையும் வேண்டி மஞ்சள் கயிறை பூஜையில் வைத்து வழிபட்டு பின்னர் கழுத்தில் அணிந்து கொண்டனர். கன்னி பெண்களும் நல்ல மன வாழ்க்கை அமைய வேண்டி மஞ்சள் கயிறு அணிந்து இறைவனை வழிபட்டனர். மேலும் ஸ்ரீ சுகந்த பரிமளேஸ்வரர் பெரியநாயகி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்று வருகிறது. இதில் கரம்பக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். போச்சம்பள்ளி அருகே மஞ்சமேடு தென்பெண்ணை ஆற்றில் ஆடிப்பெருக்கு விழா. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி மாதேஸ்வரனை வழிபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள பிரபல மஞ்சமேடு தென்பெண்ணை ஆற்றில் ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் புனித நீராடி சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர். ஆடிப்பெருக்கு விழாவை ஒட்டி கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் திருவண்ணாமலை ஆகிய 3 மாவட்டங்களிலிருந்து வருகை தந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் குடும்ப சகிதமாக தென்பெண்ணை ஆற்றில் புனித நீராடினர். நீராடிய பின் ஆற்றங்கரையில் வீற்றிருக்கும் அருள்மிகு மாதேஸ்வரன் சுவாமியை வழிபட்டு புது ஆடைகள், காவிரி தாயை நினைத்து சிறப்பு பூஜைகள் செய்து நல்வாழ்வு வேண்டி வழிபட்டனர். மாலைக்குள் சுமார் 10,000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் வருகை தந்தார்கள். கூட்டத்தை கட்டுப்படுத்தவும், அசம்பாவிதங்கள் தவிர்க்கவும் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ஆற்றுப்பகுதியில் அசம்பாவிதங்கள் எதுவும் ஏற்படாமல் தடுக்க தீயணைப்பு மற்றும் மீட்புப் படையினர் படகுகள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களுடன் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகை தந்தனர். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு மஞ்சமேடு தென்பெண்ணை ஆற்றங்கரை பகுதி முழுவதும் விழாக்கோலம் பூண்டு பக்தர்களின் வருகையால் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்பட்டது.
தாமிரபரணி நதிக்கு 501 சீர்வரிசைகளுடன் சிறப்பு வழிபாடு, திரளான பெண்கள் பங்கேற்பு. ஆடி 18ஆம் பெருக்கு விழாவை ஒட்டி திருநெல்வேலி தாமிரபரணி நதிக்கு பிஸ்வ இந்து பரிஷத் சார்பில் 501 சீர்வரிசைகளுடன் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. 500க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று தாமிரபரணி நதிக்கு மங்கள பொருட்களை சமர்ப்பித்து மகா ஆரத்தி எடுத்து வழிபட்டனர். ஆடி 18ஆம் பெருக்கு நாளில் நதிகளுக்கு சிறப்பு வழிபாடு நடத்தும் பாரம்பரியத்தை முன்னிட்டு மீனாட்சிபுரம் சாரதா மடத்திலிருந்து 501 சீர்வரிசை தட்டுகள், தாமிரபரணி அன்னை மற்றும் அகத்தியர் சிலைகளுடன் மேளதாளம் முழங்க பெண்கள், சிவனடியார்கள் மற்றும் பக்தர்கள் ஊர்வலமாக புறப்பட்டு நெல்லை கைலாசபுரம் தாமிரபரணி நதிக்கரையில் உள்ள தைப்பூச மண்டப படித்துறையை வந்தடைந்தனர். அங்கு தாமிரபரணி நதிக்கு பால், மஞ்சள், தயிர் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேக பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து புதிய பட்டு வஸ்திரங்கள், தங்க மற்றும் வெள்ளி நாணயங்கள், திருமாங்கல்ய சரடு, மஞ்சள், குங்குமம் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் சமர்ப்பிக்கப்பட்டு மகாதீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு மலர்களால் சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டு பெண்கள் ஊர்வலமாக எடுத்து வந்த 501 சீர்வரிசை தட்டுகளும் தாமிரபரணி நதிக்கு சமர்ப்பிக்கப்பட்டன. பின்னர் மகா ஆரத்தி நடைபெற்றது. இதில் திருநெல்வேலி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து திரளான பெண்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு தாமிரபரணி அன்னையை வழிபட்டனர். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் ஆலயத்தில் இசை வந்தன விழா இசை ஆசிரியர் திரு யுகேஷ் அவர்கள் தலைமையில் விமர்சையாக நடைபெற்றது. நமது பாரம்பரிய கலைகளை வளர்க்கும் வண்ணமாகவும் இளம் தலைமுறைகளுக்கு நமது பாரம்பரிய இசை அறிந்திடும் வகையிலும் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் ஆலய வளாகத்தில் சிவஜதி ஃபைன் ஆர்ட் சார்பில் இசை வந்தன விழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் சிவஞானம், ஜனனி, வெங்கடேஷ், அஸ்வின்குமார் ஆகியோர் வாய்ப்பாட்டும், மிருதங்கம் மோசஸ், கீபோர்டு ராம்குமார், வீணை லட்சுமி பிரியா, இசை பேட் சிபி செல்வம் ஆகியோரின் ஒருங்கிணைப்புடன் இசை கச்சேரி விமர்சையாக நடைபெற்றது. இசை ஆசிரியர் யோகேஷ் அவர்களின் வாய்ப்பாட்டும் அனைவரின் வரவேற்பை பெற்றது. இதில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் இசை கலைஞர்களுக்கும் பரிசுகளும் பாராட்டு சான்றுகளும் வழங்கப்பட்டது. இதில் பிள்ளையார்பாளையம் சக்திவேல், ஆறுமுகம் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை வெண்ணிலா சிவா சிறப்பாக தொகுத்து வழங்கினார். இதில் காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை கைத்தட்டி ரசித்தனர்.
கடைமடை பகுதியான காரைக்காலில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு அரசலாற்றங்கரையில் பெண்கள் குடும்பமாக காவிரியை வணங்கி வழிபட்டனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலில் ஆடி மாதம் 18ஆம் தேதியன்று 18ஆம் பெருக்கு விழா ஆற்றங்கரைகளில் விமர்சையாக கொண்டாடுவது வழக்கம். இந்த ஆண்டு காவிரியில் தமிழகத்திற்கு நீர் திறந்து விடாத நிலையில் ஆடி 18ஆம் நாளான நேற்று காவிரி நீர் கடைமடை பகுதிக்கு வராத நிலையிலும் காரைக்கால் மதகடி பகுதியில் அரசலாற்று கரையில் அதிக அளவிலான பெண்கள் குடும்பமாக காவிரி தாய்க்கு பூஜைகள் செய்து கும்மி அடித்து வணங்கி வழிபட்டனர். காலை முதல் பெண்கள் குடும்பமாக வந்து காவிரியை வரவேற்கும் பொருட்டு ஆற்றங்கரையில் விசேஷ பூஜைகள் செய்து இறைவனை வழிபட்டு வருகின்றனர். புதுமண தம்பதிகள் தாலி பிரித்து போடுவது, திருமண மாலையை ஆற்றில் விட்டு சிறப்பு பூஜைகள் செய்து மஞ்சள் கயிற்றை கட்டிக்கொண்டு இறைவனை வழிபட்டனர். சாமியார்பட்டி அருள்மிகு ஸ்ரீ வாராகி அம்மன் திருக்கோவில் பஞ்சமி திருநாள் அம்மனுக்கு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகே உள்ள சாமியார்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வாராகி அம்மன் திருக்கோவிலில் பஞ்சமி திருநாளை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன. இக்கோவிலில் ஸ்ரீ வாராகி அம்மன் பிரம்மாண்டமாக அமர்ந்திருந்த நிலையில் அருள் பாலிக்கிறார். பஞ்சமி திருநாளில் ஏராளமான பக்தர்கள் அம்மனை வழிபாடு செய்தனர். முன்னதாக சிவபெருமான், சப்தகன்னிமார், அம்மன், பாம்பாட்டி சித்தர் ஆகிய தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீபதூப ஆராதனை காண்பிக்கப்பட்டன. பிரம்மாண்டமாக அமர்ந்த நிலையில் அருள் பாலிக்கும் வாராகி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு அன்னம், பழங்கள், இனிப்பு வகைகள், கிழங்கு வகைகள் வைத்து நெய்வேத்தியம் செய்யப்பட்டது. பின்னர் குங்குமம் கொண்டு அர்ச்சனைகள் செய்து பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு தேங்காய் விளக்கேற்றி வழிபட்டனர்.
மாவட்டம் கரம்பக்குடி அருகே புதுப்பட்டி ஸ்ரீ ஆவத்தாயி அம்மன் பட்டவர் சுவாமி ஆலயத்தில் உலக நலன் வேண்டியும் பருவமழை தவறாது பொழிய வேண்டியும் பெண்களின் மாங்கல்ய பாக்கியம் நிலைக்க வேண்டியும் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பெண்கள் பங்கேற்று திருவிளக்கேற்றி சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே புதுப்பட்டியில் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த ஸ்ரீ ஆவத்தாயி அம்மன் பட்டவர் சுவாமி கோவில் உள்ளது. இக்கோவிலில் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு ஆவத்தாயி அம்மன் பட்டவர் சுவாமிக்கு பால், தயிர், பன்னீர், இளநீர், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. இதில் புதுப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான பெண்கள் பங்கேற்று உலக நலன் வேண்டியும் பருவமழை தவறாது பொழிய வேண்டியும் பெண்களின் மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கவும் குழந்தைகள் எவ்வித நோய் நொடியுமின்றி ஆரோக்கியமாக வாழவும் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இந்த திருவிளக்கு பூஜையில் சுமங்கலி பெண்களுக்கு தாலிக்கயிறு, மஞ்சள், குங்குமம் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். விளக்கு மேல அப்படி புரோஷனை பண்ண மாதிரி ஜலத்தால ரொம்ப தெளிக்கப்படாது. விளக்கு கையால எடுத்து சும்மா ஒரு புரோஷன் பண்ணணும். அம்பாவோட லிங்காசாசனம் 6 நாமம். எதனால நாமத்தை சொல்றோம்னா முன்னாடியே சொன்ன மாதிரி கலியுகத்துல நாமத்தை சொன்னா போதும் சொல்லியிருக்கா. அதனாலதான் அம்பாவோட 1000 நாமங்களை சொல்ல போறோம். பெரியகுளம் அருகே ஸ்ரீ வீரராகவர் நாச்சாரம்மன் கருப்பசாமி கோவிலில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு பக்தர்கள் பொங்கல் வைத்து குலதெய்வ வழிபாடு செய்தனர். இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள சிந்தும்பட்டி கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ வீரராகவர், ஸ்ரீ நாச்சாரம்மன், ஸ்ரீ கருப்பசாமி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆடி 18ஆம் நாள் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு பல்வேறு புண்ணிய நதியிலிருந்து கொண்டுவரப்பட்டுள்ள தீர்த்தங்களை கலசத்தில் ஊற்றி யாகசாலையில் வைத்து சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து புண்ணிய நதி அடங்கிய கலசத்துக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து புனித நீர் கலசத்தை சுமந்தபடி கோவில் வளாகத்தில் சுற்றி வந்த ஸ்ரீ வீரராகவர் சன்னதி, ஸ்ரீ நாச்சாரம்மன் சன்னதி, ஸ்ரீ கருப்பசாமி சன்னதி ஆகிய இடங்களில் புண்ணிய நீர் கலசத்தை வைத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கோயில் வளாகத்தில் பொங்கல் வைத்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஒலக்கூர் கிராமம் ஸ்ரீ முத்தாலம்மன் கோவில் 4ஆம் ஆண்டு சுமங்கலி பூஜை என்கிற 108 திருவிளக்கு பூஜை. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஒலக்கூர் கிராமம் ஸ்ரீ முத்தாலம்மன் கோவில் 4ஆம் ஆண்டு சுமங்கலி என்கிற 108 திருவிளக்கு பூஜையை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ முத்தாலம்மன் வெள்ளி கவசத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் அன்ன மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஸ்ரீ முத்தாலம்மன் மகாராணி அலங்காரத்தில் மைய மண்டபத்தில் காட்சியளித்தார். மேலும் குத்துவிளக்கை மகாலட்சுமியாக அலங்கரிக்கப்பட்டு கணபதி பூஜை, மகாலட்சுமி பூஜை, குங்கும அர்ச்சனை ஆகியவை நடைபெற்றன. தொடர்ந்து பஞ்சமுக தீபாராதனை மற்றும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டனர். மகாலட்சுமி நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் பகவானே நமஹ. ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் நிபரிதானை நமஹ. ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் குலசுந்தர்யை நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் பீமசேனஸ்ய பத்மநாபே கரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி மாங்கல்யம் தேஹிமே சதா. போய் எல்லாரும் கல்பம் பண்ணு. நல்ல பரவாயில்லை. முன்பகாலத்திலே தீபதானம் பிரேமாம் புயாரி சர்வாபானா பிரசமனம் பிரேமோ யஸ்யாமகே ஹித்வதி தேவமேவஸ்தயா நரமயி தேவி மாத்ரிகாமி வதாமி நமதுஜாத்யாம். அச்சரவண பூ எடுத்துட்டு போயிட்டுங்க. அமிர்தமாய் போனோம். ஒரு பூ எடுத்துங்க.